மாடுலாம் பக்கத்துல போனோம்னா நவுரும். இந்த மாடு போனோடனே அப்படியே நல்லா நின்னுக்குச்சு. 20 சொன்னாங்க. எவ்வளவு இருந்துச்சுன்னா? 20 22 கறக்குது. 22 வைக்கலான் இருக்கோம். ஒரு 100 150 மாடு பக்கமா வைக்கலாம். எஸ்னா ஃபேட்டுக்கு அருமையா இருக்கு, காட்டு மேய்ச்சலுக்கு அருமையா இருக்கும். இருந்தா போது ஒரு குடும்பத்தையே காப்பாற்றக்கூடிய மாடு. கண்ணும் பார்த்தீங்கன்னா தாயை போல நான் கால்நடை விவசாயம் அனைவருக்கும் வணக்கம்ண்ணா. இப்போ நம்ம இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் நம்ம பண்ண இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர் தூரம் வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் 200 மீட்டர் தூரம் பண்ண அமைஞ்சிருக்கு. டோல்கேட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம பண்ண அமைஞ்சிருக்குண்ணா. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் 28 மாடு வந்திருக்குண்ணா. 28 ஜெர்சி இருக்குது, HF இருக்குது, ஜெர்சி கிராஸ், கிர் கிராஸ், சாகியோல் கிராஸ் எல்லா வெரைட்டியுமே நம்ம பண்ணையில் மாடு இருக்கு. கறவை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கறவை 15லேருந்து 25 27 லிட்டர் கறவைக்கு நம்ம பண்ணையில் மாடு இருக்குண்ணா. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் 80,000 1,35,000 நம்ம பண்ணையில் மாடு இருக்குது. தேவைப்படுறவங்க நேரில் வந்து கூட மாட்டை பார்க்கலாம். வர முடியாத பஸ்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்பிச்சுட்டா வீடியோ காலில் மாடு பேசினா அமௌண்ட் போட்டால் மாடு ஏற்றிக்கலாம்ண்ணா. ஒவ்வொரு மாடம் நம்ம பண்ணையில் இருக்கிற மாடெல்லாம் பார்க்கலாம்ண்ணா. ஒவ்வொரு மாடா ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளோ பிரதர்? ஸ்டார்டிங் 80,000 135 வரைக்கும் இருக்குண்ணா. பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா HFல கிளிக்கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கு. ஹெவி சைஸ் மாடு. மாடு பார்த்தீங்கன்னா ஏன் ஹைட் இருக்கும். ஓகே. நல்ல ரெட்டை முதுவை, நல்ல எலும்பு கணத்துல, நல்ல மட்டி செட்டு சதருக்கு சதர மட்டி வைக்கும். ஓகே. இன்னும் கண்ணு போறது இந்த மாடு 20 நாள் டைம் இருக்கு சொல்லியே தான் கொடுத்தாங்க. 2 வேளையும் தலையத்துல 25 லிட்டர் கறந்த மாடு. இந்த போக நல்லா பராமரிப்போனா 25 லிட்டருக்கு மேலதான் கறவை வரும். மட்டி வைக்கும் பாத்தீங்கன்னா மாடு பார்த்தா மிரண்டு போய் தான் நினைக்கணும். அப்படி மட்டி நம்ம லோக்கல் மாடு தலையத்துல மட்டி சரியான மட்டி வச்சிருந்துச்சு. ஓகே பிரதர். நல்ல கருங்காம்பல அமைஞ்சிருக்கு. நல்லா பராமரிப்போனா 27 28 சொன்ன மாதிரி கறக்கணும். அது நல்ல பால் தார, அடிவயிறு பூரா வெறும் பால் தார தான். நல்ல நீளமான காம்பு வேற என்ன பிரதர்? நல்ல நீளமான காம்பு, நல்ல வெயிட் மண்ணா. ஏன் ஒரு ஆள் இந்த இடம் அந்த பார்த்து தெரியாது, ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கக்கூடிய மாடு. நல்ல பேக் வெயிட் பின் கணத்து பாருங்க, ஒரு முளமே இருக்கும். ஓகே. நல்ல தோல் லூசுனா இழுத்து காட்டுற பாருங்க. மடி வச்சா மாடு மடி பாதி நிக்கும். தேவைப்படும் கால் பண்ணிட்டாங்க. தொட்டு தீனி சாப்பிடறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. காட்டு மேய்ச்சல் தண்ணி தீனிக்கு அருமையான மாடு. காட்டு மேய்ச்சல் மாடு தான். நல்லா தோல் லூசு இழுத்து காட்டுற மாதிரி அவ்வளவு சுருக்கு பாருங்க. சுருக்காட்டுங்க பாருங்க. இந்த மடி வெளியே வந்தா மாட்டோட கணக்கே வேற மாதிரி இருக்கும். மாடு பாத்தீங்கன்னா பியூர் ரத்த சேவலையில ஜெர்சியில பிரீடு, ஒரிஜினல் பிரீடு. நல்ல கிளி கொம்பு மாடு பாத்தீங்கன்னா ஃபயர் குவாலிட்டியில இருக்கணும். நல்ல குறுங்காலு, நல்ல எலும்புகள், ரெட்டை முதல்ல தரமான கிட்டேரி மாடு. என்ன வெயிட் இருக்குன்னா நல்ல வெயிட், நல்ல ரோஸ் மடி, ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. 2 வேளை தலையத்துல 23 லிட்டர் கறந்துனாங்க. இந்த போக நல்லா பராமரிப்போம். நீ காலையில போய் சாயந்தரம் மாடு 25 லிட்டர் ஈஸியாக இருக்கும். சுழி தப்பு எதுவும் கிடையாது. ஒரு மாடு இருந்தால் அந்த மாதிரி முறையான மாடு வச்சிருக்கணும். கட்டத்துல ஒரு மாடு இருந்தாலும் நேரம் 10 லிட்டர் கேன்ல ஒவ்வொரு கேன் எடுத்துட்டு போனோம். அப்படி மாடு நல்ல ரோஸ் காம்பு, நல்ல சதுரு மடி. முன்மாடியும் பின்மாடியும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். சதுர மட்டி செட் இருக்கு. அடி வயசுல பின்னாடி 1/2 வரைக்கும் மடி தான் கண்ணு போடும். 6 பல்லு 2வது கண்ணு. இன்னும் 10 வருஷம் தாராளமா வச்சிருக்கலாம். எண்ணெய் விட்டா எண்ணெய் மாடு மொழு நல்லா எலும்பு நீர் யானை மாதிரி தானே இருக்கும். கால் தான் குறுங்கால் வழி, உடம்பு கண்டதால நல்ல உடம்பு. கறவை 25 லிட்டர் அசால்ட்டா கறக்கும். செவலையில இந்த மாதிரி மடி செட்ல மாடு கிடைக்காதுங்க பாருங்க. நல்ல சதுர மடி, ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. 4 காம்பு இருக்குண்ணா. 4 காம்புல ரோஸ் காம்பு. இன்னும் லூஸ் எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. சுருக்கு இருக்கு. இன்னும் ஒரு வாரம் எப்படின்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ள கண்ணு போட்டுரும். வணக்கங்கா. வணக்கண்ணா. உங்க பேருங்கா? என் பேரு தேவினா. எந்த ஊர்ல இருந்து வரீங்கக்கா? கடம்பூர்ல இருந்து, ஆத்தூர் பகுதியில இருந்து வரோண்ணா. ஆத்தூர் பக்கத்துல இருந்து வரீங்க அப்படிதானே? எத்தனை மாடு வாங்கிருக்கீங்கக்கா? அங்க பண்ணையில 7 மாடு இருக்குண்ணா. பண்ணையில 7 மாடு வச்சிருக்கீங்க? ஆமா. சரி, இன்னைக்கு எத்தனை மாடு வாங்கலாம்னு நினைச்சு வந்தீங்க? இன்னைக்கு ஒரு 10 மாடு இறக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். சரிங்க. சரி, ஒன்னொன்னா எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு மாடு வாங்கிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. இந்த மாடு தான் பாத்துட்டே இருந்தீங்க. இந்த மாடு பிடிக்க காரணம் என்ன சொல்லுங்க? இந்த மாடு கொஞ்சம் பார்க்க நல்லா, பார்த்தோன்னே மனசுக்கு பிடிச்சிக்கிச்சு. பார்த்தோன்னே அதான் என்ன காரணம்னு சொல்லுங்களேன். என்ன காரணம்? எதுல இந்த மாடுல என்ன சிறப்பு இருக்கு? என்ன சிறப்புனா, கொஞ்சம் ஒவ்வொரு மாடுலாம் பக்கத்துல போனோம்னா நவுரும். இந்த மாடு போனோடனே அப்படியே நல்லா நின்னுக்குச்சு. சாதுவா இருக்கு. சாதுவா இருக்கு. குணம் சாதுவான முக்கியம் அப்படிதானே? ஆமாங்க. வீட்டுல என்ன விதமான மாடு வச்சிருக்கீங்க? இதே மாதிரி வெள்ளை கருப்புல வச்சிருக்கோம். அப்புறம் வந்து செவல மாடு ஒண்ணு வச்சிருக்கோம். எல்லாமே வெள்ளை கருப்பு தான். வெள்ளை கருப்பு தான். வெள்ளை கருப்பு நல்லா கறவை இருக்குங்களா? நல்லா கறவை இருக்கு. கறவை இருக்கு. நம்ம எவ்வளவு தீனி போடுறோமோ அந்த அளவுக்கு. என்ன தீனி கொடுக்கீங்க மாட்டுக்கு? தீவனம், சுகுணா தீவனம் தானே கொடுத்துருக்கோம். ஒரிஜினல் தீவனம். ஒரிஜினல் தீவனம். அதுல என்னெல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கும்? அதுல வந்துட்டு கால்சியம் இந்த மாதிரி நிறைய இருக்குண்ணா அதுக்குள்ளே. அதுல இருக்கனால மாடு அந்த தீவனம் போடும்போது நம்ம கால்சியமே போட தேவையில்ல. மாடு நல்லா இருக்கும் அப்படிதானே? கறவை நல்லா இருக்குமா? கறவை நல்லா வரும். நல்ல கறவை. ஃபேட்லாம் நல்லா இருக்குமா? ஃபேட் நல்லா வரும். சரிங்க. இங்க அருள் டைரி ஃபார்ம் வந்தீங்க. ஆமாங்க. எவ்வளவு மாடு இங்க இருந்துச்சுங்க? இங்க ஒரு 30 40 மாடு இருக்குங்கண்ணா. இருந்துச்சு.
எல்லா மாடு மத்த மாடுலாம் எப்படி இருக்கு? எல்லா மாடுமே நல்லா இருக்கு. அதுல எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால எடுத்துக்கிட்டேன். இது நீங்க செலக்ஷன் பண்ணா அவங்க செலக்ஷன் பண்ணாங்க? என்னோட செலக்ஷன். இது உங்களோட செலக்ஷன் தான். கிராஸான மாடுனாது வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டும் செட் ஆகக்கூடிய மாடு. ஃபேட்டஸ்னா அருமையா இருக்கும். நல்லா காட்டு மேய்ச்சல் இருந்த மாடு. காட்டு மேய்ச்சல் மாடு தான். மாட்டை பார்த்தா தெரியல, காட்டு மேய்ச்சல் மாடு தான். இன்னும் கண்ணு போறது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 நாள்ல ஒரு 15 நாள் டைம் எடுத்து ரோஸ் காம்புல அரடிக்கு ஒரு காம்புரிசியில் அமைஞ்சிருக்கு. சுள்ளி தப்பு எதுவும் கிடையாது. தெளிவான மாடு. ஜெர்சியில செவலையில கிராஸ் டைப்ல மாடு அடி தாராளமா மாடு எடுத்துக்கலாம். சுழி நெத்தி சுழி ஒரு சுழி, முதுகு சுழி ஒன்று வேற சுழி கிடையாது. நல்லா இந்த பை செட் வைக்கும். வயசு 6 பல்லு 2வது மட்டி ஃபுல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா மாடி பாதி மாடு பாதி நிற்கும். தலையத்துல 2 வேலையும் 17-18 கறந்த மாடு. இந்த போ நல்லா பராமரிப்பு நேரம் 10-10 அடிக்கும். பராமரிப்பு கம்மியா தான் 2 வேலையும் 8-7-15 பயப்பட தேவையில்ல. சிந்து கிராஸ் ஃபேட்டஸ்னா அருமையா இருக்கும். 1 லிட்டர் பால் 40 ரூபாய்க்கு மேலதான் வரும். கிளைமேட் செட் ஆகுது. ஹில்ஸ் ஏரியாக்காரங்க அறிவா மேடு பல்ல ஏற பிடிக்க எல்லாத்துக்கும் சௌரியமான மாடு. நல்ல மடிலூசலாம் பாருங்க. ஃபுல்லாவே ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. நல்ல சுருக்கு இருக்கு. நல்ல சுருக்கு இருக்குன்னா 10 நாள் 15 நாள் ஆகணும். பாத்தீங்கன்னா பியூர் ரத்த சேவல 6 பல்லு 2வது ஜெர்சியில கிராஸ் பிரீடான மாடு இது. 6 பல்லு நல்ல வெயிட், நல்ல மடி செட்டு, நல்ல ரெட்டரி மடி செட்ல அமைஞ்சிருக்கு. தலையத்துல 2 வேலையும் 17-18 கறந்த மாடு. இந்த போ நல்லா பராமரிப்பா நேரம் 10-10 ஈஸியா கறக்கு. கண்ணு போறதுக்கு 10 நாள்ல இருந்து ஒரு 15 நாள் ஆகும். நல்ல ரோஸ் காம்பு அரடிக்கு ஒரு காம்பரிசியில் அமைஞ்சிருக்கு. சுழி தப்பு எதுவும் கிடையாது. வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான மாடு. ஒரு மாடு இருந்தாலும் 2 வேலையும் ஒரு நேரம் 10 கறவை தாராளமா வாங்கிட்டு போக. இள வயசு மண்ணு 6 பல்லு தான். இன்னும் 10 வருஷம் வச்சுல நான் அடுத்த பாடு மாடு என்ன கண்டிச்சு என்ன மாடு உயரம் நீள பாலத்துல வரும். நல்லா வெள்ளை கொம்புல அருமையான கட்டேரு. லேடிஸ் கலந்து யாரும் பால் பீஸ் பிடிக்க எந்த பிரச்சனையும் கிடையாது. முட்டாது உதைக்காது சாய் மாதிரி இருக்கும். அதுக்கு மேல வாங்கிட்டு போறவங்க எந்த அளவுக்கு பராமரிப்பு பண்றாங்களோ அந்த அளவுக்கு கறவடிக்கணும். நல்லா பராமரிப்புனா 20 நேரம் 10 ஈஸியாக இருக்கும். கறவைக்கு மிஷின் கறவையும் போடலாம், கை கறவை மிஷின் எந்த பிரச்சனையும் கிடையாது. முட்டாது நல்ல மடி என்ன 10 நாளா இன்னும் ஃபுல்லா மடி எடுத்து கண்டு போடும். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் வணக்கம். அண்ணா உங்க பேர் என்ன? கோவிந்தன். அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து மத்தூர்ல இருந்து வரோம். மத்தூர்ல இருந்து வரீங்க? ஆமா. சரி, எத்தனை கிலோமீட்டர் வரணும் அங்க இருந்து? இங்க 180 கிலோமீட்டர். 180. அருள் டைரி ஃபார்ம் எத்தனை டைம் வரீங்க? இதோட ஒரு 4 டைம் வந்திருக்கிறோம். 4வது டைம். எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க மொத்தம்? ஒரு 5-6 மாடு வாங்கிருக்கோம். 6 மாடு வாங்கிருக்கீங்க. இன்னைக்கு வரும்போது எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்கண்ணே? வரும்போது ஒரு மாடு வாங்கலாம்னு வந்தோம். ஆனா 2 மாடு வாங்கிருக்கீங்க. வாங்கணும், அப்புறம் 2 மாடு வாங்கணும். இப்ப 2 மாடு வாங்கிருக்கோம். 2 மாடு வாங்கிருக்கீங்க. ஓகேண்ணா. ரெண்டுமே ஹெவி சைஸ் மாடு தான் வாங்கிருக்கீங்க. நல்லா இருக்கு. வரும்போது பெரிய மாடு வாங்கணும்னு வந்தீங்களோ? ஆமா. சரி, ஓகே. இதுக்கு முன்னால வாங்கிட்டு போன மாடுகள் கறவை எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கு. எவ்வளவு கறவை சொன்னாங்க? 20 சொன்னாங்க. எவ்வளவு இருந்துச்சுன்னா? 20-22 கறக்குது. 22 கறக்குது. ஓகேண்ணா. இப்ப 2 மாடு வாங்கிருக்கீங்க. 2 கண்ணு மாடுகளா சென மாடுங்களாண்ணா? ஒன்னு சென மாடு, ஒன்னு கண்ணு மாடு. எது சென மாடுனா? இது சென மாடு, இது கண்ணு மாடு. ஓ, இது சென மாடு. ஆமா. இது நல்ல மோட்டி டைப்ல உள்ள மாடு. ஆமா. இது கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்கண்ணா? 20 சொல்லிருக்காங்க. 20 சொல்லிருக்காங்க. உங்க கணிப்பு எவ்வளவுனா இருக்கும்? போய் கறந்து பார்த்தா தான் தெரியும். கறந்து பார்த்தா தெரியும். 20 வருமா அதுக்கு மேல வருமா? வரும்னு சொல்லிட்டு தான் நம்பிக்கையில வாங்கியிருக்கிறோம். வரும்னு சொல்ல நம்பிக்கையில வாங்கிருக்கீங்க. சரி, இது கண்ணு மாடை பத்தி சொல்லுங்க. இது என்ன கண்ணுனா? பொட்டக்கண்ணு. பெட்டைக்கண்ணு. அதிர்ஷ்டம். ஆமா, வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டம். ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு போனதும் பொட்டக்கண்ணு தான் போட்டுச்சு. பெட்டைக்கண்ணு தான் போட்டுருக்கு. இன்னைக்கு பெட்டைக்கண்ணு தான். ஆமா, அதிர்ஷ்டமா வாங்கிட்டு போறீங்க. ஆமா. சரி, இது எவ்வளவு கறவை சொல்லிருக்காங்கண்ணா? 20-25 சொல்லிருக்காங்க. எவ்வளவு இருக்குண்ணா உங்க கணிப்பு? வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. மாடு பாத்தீங்கன்னா பியூர் ரத்த சேவலை ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. நல்லா வெள்ளை கொம்புல கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். செவலையில எலும்பு கணத்துல இந்த மாதிரி மாடு கிடைக்காது. நல்ல ஹெவி சைஸ் மாடு, நல்ல மடி செட்டு. 2 வேலை தலையத்துல 23 லிட்டர் கறந்த மாடு. இந்த போ நல்லா பராமரிப்புனா 25 ஈஸியாக இருக்கும். காம்பு ஒரு 4 காம்புல ரோஸ் காம்புல ஒரு அடிக்கு ஒரு காம்பரிசியில் அமைஞ்சிருக்கு. மிஷின் கறவை கை கறவை எதுக்கும் பயப்பட தேவையில்ல. பால் தார பார்த்தீங்கன்னா அடி பூரா வெறும் பால் தார. 2 பக்கம் ஒரே மாதிரி பீஸ் பைப் மாதிரி இருக்கும் பால் தார. நல்ல உடசல் மாதிரி நல்லா கறக்கணும். கம்மியா நேரம் 10 கறவை பயப்பட தேவையில்ல. நல்லா நைஸ் சொல்ல செவலையில இந்த மாதிரி மாடு ஹெவி சைஸ்ல கிடைக்காது. தொட்டு தீனி சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. மாடு ஒரு மாடு தான் முறையான மாடு. 2 நல்லா பராமரிப்புனா 25 ஈஸியா அடிக்கும். நல்லா ரெட்டரி மடி சைடு கண்ணு போறது 1 வாரம் டபுள் மாடு மடி எடுத்து கண்ணு போடும். தேவைப்படும் கால் பண்ணிட்டாங்க மாடு எடுத்துக்கலாம். நல்லா தோல் லூஸ்லாம் இழுத்து காட்டுற பாருங்க. எவ்வளவு இருக்கு பாருங்க. நரம்போட எப்படி இருக்குண்ணே? நல்ல நரம்போட நல்ல மடி லூஸ் பாருங்க. எவ்வளவு லூஸ் சாக்கு மாதிரி மடி வைக்கும். 2 வேலை 25 அசால்ட்டா கறக்கூடிய மண் அது. தெம்பூத்து கருப்புன்னு சொல்லுவாங்க. நல்ல உடசல் மாதிரி, நல்ல எலும்பு கணம், முன்கணம் பின்கணம் ஒரே மாதிரி இருக்கும். நல்ல பேக் வெயிட்ல ரெட்டவரி மடி செட்ல அமைஞ்சிரு. காம்பு கருங்காம்பு. கண்ணு போறதுக்கு 10 நாள்ல 15 நாள் ஆகும். காம்பு பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு காம்பு சில அமைஞ்சிருக்கு. நல்லா ஃபுல்லா மடிட்டு தான் கண்ணு போடும். தலையத்துல 2 வேலை நேரம் 10 கறந்த மாதிரி. இந்த பக்கம் கண்ணு 22-23 லிட்டர் கறவை வரும். 20 லிட்டர் கறவை பயப்பட தேவையில்ல. நல்ல ஒட்டசல் மாதிரி, நல்ல பால் தார. 2 பக்கம் ஒரே மாதிரி நல்லா பால் தார. கறவைக்கு அருமையா இருக்கும். மிஷின் கரையும் போடலாம், கை கரையும் பீசிக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல எலும்பு காலத்துல ஒரு மாடு இந்த மாதிரி இருந்தாலும் போதும். நல்லா கறக்க ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய மாடு. அதெல்லாம் சுழி தப்பு எதுவும் கிடையாது. நல்லா தோல் லூஸ் இழுத்து காட்டுற மடி ஃபுல்லாச்சுன்னா மாடு பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு. மடி பாதி மாடு பாதி வைக்கும்.
நல்ல தூரிலாம் சூப்பரா இருக்கும் அப்படிதானே? எஸ்ன ஃபேட் அருமையா இருக்குண்ணா. தூரி நல்லா இருக்கும், காம்பு நல்லா இருக்கும், பீஸுக்கு பஞ்சு மாதிரி இருக்கும் பாரு, தோல் லூசி இவ்வளவு இருக்கு பாருங்க. இந்த மடி பூரா வெளியே வச்சுன்னா மாடு பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குண்ணா. தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? நாங்கள் கடம்பூருங்கண்ணா, ஆத்தூர் தாலுகா. ஆத்தூர்ல இருந்து வரீங்க அப்படிதானே? சரி ஓகே. எத்தனை மாடு இன்னைக்கு வாங்கிருக்கீங்கண்ணா? நாங்கள் பட்டியில் 5 மாடு இருக்குங்கண்ணா, இதோட 6வது மாடுங்கண்ணா. 6வது மாடு. வரும்போது எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்கண்ணா? நாங்கள் வாங்குறப்ப வந்து ஒரு 10 மாடு வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்தோம். சரிங்கண்ணா. மாடு இருக்கு. சரி, இன்னைக்கு நிலவரம் எல்லாம் மொத்தமாக எடுத்துட்டு போனோம்னா ஒரு கண்ணெரிச்சலா இருக்கும். சரிங்கண்ணா. அதான் ஒன்று எடுத்துட்டு போய் சேர்த்துக்கலாம். டெய்லி டெய்லி ஒன்று வாரத்துக்கு ஒன்று எடுக்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? சரி ஓகே ஓகே. பண்ணை எத்தனை மாடு வளர்க்கலாம்னு பிளான்ல இருக்கீங்கண்ணா? பண்ணை வைக்கலாம்னு இருக்கோம், ஒரு 100-150 மாடு பக்கமாக வைக்கலாம். அவ்வளோ மாடு வைக்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்கண்ணா? சரி ஓகே ஓகே ஓகேண்ணா. சரி, அருள் டெய்ரி எப்படி வந்தீங்க? யூடியூப் பார்த்து வந்தாங்கண்ணா. யூடியூப் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா. மாடு எப்படிண்ணா இருக்கு வீடியோல? நல்லா இருக்குங்கண்ணா. வீடியோவோட நேரில் நல்லா மாடு இருக்குங்கண்ணா. மாடு நல்லா ஜம்முன்னு இருக்கு அப்படிதானே? சரி ஓகே. குணம்ல எப்படி இருக்கு இந்த மாடு? ஆனால் சாதுவா இருக்குங்கண்ணா. சாதுவா. எவ்வளோ கறவை சொல்லியிருக்காங்க? 10 லிட்டர் சொல்லியிருக்காங்கண்ணா. எவ்வளோ இருக்கும் உங்க கணிப்பு? எங்க கணிப்பு ஒரு சொல்றதோட அதிகமாக தான் வரும்னு நினைக்கிறேன். மடி பை இருக்கிறத பத்து மடி. வேற பண்ணைக்கு போயிருக்கீங்கண்ணா? வேற பைக்கு இன்னும் போகலைங்கண்ணா. அதில் நான் பண்ண யூடியூப்ல பார்த்ததோட அதனால நேரம் வந்து பார்த்துட்டு நம்ம வேற இடத்துக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு நேரம் இங்கே வந்தாச்சு. இன்னும் போக தேவையில்லை. ஆமாங்கண்ணா. இங்கே எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குண்ணா மாடு எல்லாம். ஆமாங்கண்ணா. சரி ஓகே ஓகே. நான் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஆல் பிளாக் டைப்ல கிளி கொம்பு, சின்ன சின்ன கொம்பு. இந்த கொம்பு இதுக்கு மேல வளராது. ஓகே. இந்த மாடு பாத்தீங்கன்னா வீடியோல பார்க்கும்போது சின்னதா தெரியும், நேர்ல வந்து மாட்டை பார்த்தா அசந்த போய் நிக்கணும். அப்படி உடம்புக்கு நடத்துல மடி செட்ல சரியான மாடு என் ஹைட் இருக்கக்கூடிய மாடு. நல்ல ரெட்டை முது, நல்ல பேக் வெயிட்ல, நல்ல ரோஸ் மடி, ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. இந்த மாடு கண்ணு போறது பாத்தீங்கன்னா 1 வாரம் டைம் இருக்கு. தலையத்துல 2 ஆளு 25 லிட்டர் கறந்த மாடு. மாடு போய் தின்ன மாதிரி இருக்கும். நல்ல ரெட்டை முதுல 2 ஆளு ஏறி போடலாம், அந்த அளவுக்கு நல்லா முது அகலத்துல பின்கணத்துல மாடு அமைஞ்சிருக்கு. சுழி தப்பு எதுவும் கிடையாது. 2வது 6 பல்லு, 2 பக்கம் பால் பல் இருக்கு. நெத்தியில ஒரு சுழி, நடுமுதுல ஒரு சுழி தான். ஒரே ஆல் பிளாக் டைப். 25 லிட்டர் அசால்ட்டா அடிக்கூடிய மாடு. நல்லா பராமரிப்புனா 25க்கு மேலதான் கரை வரும். 25 லிட்டர் நம்ம கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. பண்ணைக்கு சூப்பர் மாடு. ஃபார்ம் டைப்புக்கு தாராளமா பொருத்தமான மாடு. இல்ல வீட்டு யூஸ்க்கு நல்லா பொருத்தம் முறையா ஒரு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க 25 லிட்டர் கரையில் வரும்னு நினைக்கிறோம், தாராளமா அந்த மாடு வாங்கிட்டு போகலாம். நல்லா ரெட்டை வரி மடி செட்ல காம்பை விட மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். தொட்டிங்கன்னா சல்லு பால் ஒரு மிஷின் கரை கை கரை எதுக்காக பிசில எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல குணமானத்துல மாடு பாருங்க. என்ன தோல் லூசி அவ்வளோ இருக்கு பாருங்க. நல்ல தோல் லூஸ் இருக்கு. நல்ல ரெட்டை வரி மடி செட்ல காம்பு நல்ல ரோஸ் காம்பு. ஒரு அடிக்கு ஒரு காம்பு சில அமைஞ்சிருக்கு. நல்ல ஊசி காம்பு. தேவைப்படும் கால் பண்ணிட்டாங்க மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. பிறவி மொட்டை மாடு பாத்தீங்கன்னா குறுங்கால் டைப் தான். மடி செட்டு பாத்தீங்கன்னா மிரண்டு போய் தான் நிக்க. நல்ல மடி செட், ரெட்டை மடி செட்ல நல்ல கருங்காம்பு, சரியான மடி செட்டு. தலையீத்துல 22 லிட்டர் கறந்த மாடு. இந்த போ நல்லா பராமரிப்போம்னா 25 ரூபா வரும். நாம சொல்லி கொடுக்குற கறவை பாத்தீங்கன்னா 2 வேளை நேரம் 10 சொல்லி கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல குறுங்கால் டைப்பு, நல்ல எலும்பு கணம் மாடு, நல்ல அகலத்துல உடம்பு கணத்துல அருமையான மாடு. தொட்டி தீனி சாப்பிட்றதுக்கு மண்ணை. மடி செட்டு பாத்தீங்கன்னா பெரிய மாட்டுக்கு இருக்கிற மடி செட் இருக்கும். 2 லட்சம் போட்டவங்கன்னா இந்த மாதிரி மடி செட்டு காம்போசில மாடு உட்காராது. நல்ல மடி செட், நல்ல பால் தர, அருமையான தர. 2 பக்கமும் ஒரே மாதிரி பால் தர. கருங்காம்பு ஒரு இழுப்புக்கு 100 மில்லி பால் சதுவு சாதாரணமா கறக்கூடிய மாடு. நல்ல மாடு நைஸ் தோல்ல அமைஞ்சிருக்கு. நம்ம எந்த அளவுக்கு பராமரிப்பு பண்றோமோ அந்த அளவுக்கு கறக்கும். இன்னும் 1 வாரம் நல்ல மடி, பயங்கரமான மடி செட் எடுத்து தான் கண்ணு போடும். தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க மாடு எடுத்துக்கலாம். நல்ல தோல் லூஸ் பாருங்க, எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. சுருக்காட்டுங்க. நல்ல தோல் லூஸ் எல்லாம் ஃபுல்லா சாக்கு மாதிரி வெட்டு தான் கண்ணு போடும். நல்ல கருங்காம்புல அமைஞ்சிருக்கு. மாடு பாத்தீங்கன்னா எலும்பு கணத்துல நகன் நல்ல உடம்பு கணம், நீர் யானை மாதிரிதான் இருக்கும். ஒரே ஆல் பிளாக், நல்ல உடம்பு ரெட்டை முதல், நல்ல முன்கணம் பின்கணம் ஒரே மாதிரி இருக்கும். நல்ல கருங்காம்பு சதுர மட்டின்னு கண்ணு போறது 20 நாள் டைம் இருக்கு. நேரம் 10 கறக்கூடிய மாடு. கறவை கம்மியாச்சாலும் 9 18 கறவை பயப்பட தேவையில்ல. சுழி தப்பு நல்ல வெள்ளை கொம்பு, நல்ல ரெட்டை முதல் தரமான கிட்டேரி. நல்லா பராமரிப்பு பண்றவங்கள்ட்ட 22 23 ஈஸியாக இருக்கும். பராமரிப்பு கம்மியா இருந்தாலும் நேரம் 10 கறவை பிரச்சனை, அந்த தப்பு கிடையாது. இன்னும் 10 வருஷம் தாராளமா வச்சிடலாம். இன்னைக்கு நாளைக்கு கூடிய பொருள் கிடையாது, இன்னும் வளரும். இன்னும் மாடு இன்னும் அடுத்த போது மாடு தயாராகும். பல்லு 6 பல்லு தான். நல்ல கருங்காம்பு, மிஷின் கறவை கை கறவை எதுக்கும் பிரச்சனை இல்லை. லேடிஸ் குழந்தைங்க யார் வேணும் பால் கறந்துக்கலாம், முட்டாது ஒதுக்காது சாய் மாதிரி இருக்கும். நல்ல குணமனத்துல நீவி காட்டுறேன் பாருங்க. லூஸ் இருக்கு பாருங்க. இன்னும் 20 நாள் ரொம்ப மடி சரியான மடி எடுத்தாங்க. மடி ஸ்டார்ட் ஆயிருக்கு. மடி ஃபுல்லா மாடு பாக்குறதுக்கு பவரா இருக்கணும். பாக்குற மாதிரி ஜெர்சில பிரீடு மாடு நல்லா கிளிக்கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. நல்ல கலர் பாத்தீங்கன்னா பிஸ்கெட்ல வெள்ளை. நல்ல மாடு நெட்டு நீளத்துல அருமையான கட்டேரி. நல்ல ஹைட்டு வெயிட்டான மாடுலாம். கலர் பாத்தீங்கன்னா செவல நல்ல உடம்பு கணம். நல்ல சதுர மடி ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. எல்லாரும்
பிடிச்ச கலர் எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய கலர். மாடு அழகுல அருமையான மாடு. 6 பல்லு 2வது கிடையாது. நல்ல ரோஸ் காம்பு நெல் நிலமான மிஷின் கரோ கை கரோ எதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 2 வேளையும் தலையத்துல 23 லிட்டர் கறந்த மாடு. இந்த நல்லா பராமரிப்புனா 25ல ஈஸியா அடிக்கும். மடி நல்ல சதுர மடி வைக்கும். தொங்கு மடி வைக்கும். நல்ல சதுர மடி வைக்கும். முன்மடியும் பின்மடி ஒரே மாதிரி எடுத்து கண்ணு போடும். பால் தர மாடு நல்ல எலும்பு கணம் உடம்பு கணத்துல அமைஞ்சிருக்கு. வீட்டு யூஸ்க்கு தேவைப்படுறோம் வாங்கிட்டு போகலாம். இல்லை ஃபார்ம் டைப் தேவைப்படுறோம் வாங்கிட்டு போகலாம். கறவைக்கு தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு மாடு இருந்தாலும் முறையான மாடு. சுழி தொப்பு எதுவும் கிடையாது. நல்ல தோல் லூஸா எழுத்து காட்டும் பாருங்க எவ்வளவு லூஸ் இருக்குதுன்னு. நல்ல மட்டி வைக்கும். கறவைக்கு அருமையா இருக்குது. இந்த மாதிரி மாடு பிரீடு பொறுத்த வரைக்கும் முட்டை தெரியாது உதவி தெரியாது. சுழி தொப்பு எதுவும் கிடையாது. லூஸ் லூஸ் இருக்கு பாருங்க. மட்டி எப்படி இருக்குன்னா நல்ல சதுர மடி ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. தேவைப்படும் கால் போட்டாங்க மாடு எடுத்துக்கலாம். அப்படின்னா 4 பல்லு செவலையில செம்பூத்து. இன்னும் 10 வருஷத்துக்கு தாராளமா வச்சிருக்கலாம். சின்ன கொம்பு. இந்த மாட்டோட ப்ரீடும் பார்த்தீங்கன்னா ஜெர்சியோ சாகிவாலும் மிக்ஸ் ஆன மாடு. சின்ன கொம்பு. இந்த கொம்பு இதுக்கு மேலே வளராது. 4 பல்லு தான். என்ன 10 வருஷத்துக்கு தாராளமா வச்சிடலாம். இன்னும் அடுத்த 6 பல்லு கடமாட பரவாயில்ல. மாடு இன்னும் ஹெவியா வரும். நல்ல கருங்காம்பு. இப்பயே மாடு ஓவர் சைஸ்ல இருக்குது. கிராஸ் டைப்னா நல்லா தொப்புள் கொடி இறக்கமான காம்பு மாடு. நல்லா 4 காம்பு நல்லா கருங்காம்பு. தலையத்துல கறவை இந்த போகாம எதை பண்ணா ஒரு 9-18 கறவை பயப்பட தேவையில்ல. நல்லா பராமரிப்பா நேரம் 10 வரும். பராமரிப்பு கம்மியா இருந்தாலும் 9-18 கறவை அது குறையாது. தலையீத்து கிடையாது. 4 பல்லு நல்ல குணமான மாடு. ஃபேட் டெஸ்ட்லாம் அருமையா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. வீட்டு பொருத்தமான மாடு. ஓகே பிரதர். வீட்டு யூஸ்க்கு பால் வீட்டுக்கு எடுக்க நினைக்கிறோம் தாராளமா மாடு எடுத்துட்டு போலாம். எஸ்னா நல்லா இருக்கும். நல்ல ஊசி காம்பு. எஸ்னா ஃபேட்டுக்கு அருமையான நோய் நல்லா தாங்கக்கூடிய மாடு. நல்ல ஊசி காம்பு. நல்ல குணமானம் காம்பு. அருமையான காம்பு. நல்ல மட்டி வைக்கும். 9-18 கரோ பயப்பட தேவையில்ல. ஓகே. தலையீத்து கிடையாது. ஏன்னா 10 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். இன்னைக்கே நாளைக்கு கூடிய பொருள் கிடையாது. ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. நாடு கொஞ்சம் மிக்சிங். நாட்டு கிராஸ் கொஞ்சம் மிக்சிங். நல்ல மீச கொம்பு பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். காட்டு மேய்ச்சல் மாடு தான். 2 வேளையும் 18 லிட்டர் கறக்கூடிய மாடு. 9-18 அதுக்கு பயப்பட தேவையில்ல. எஸ்னா ஃபேட்லாம் பட்டைய கலப்பிடும். எஸ்னா ஃபேட் சொல்லவே தேவையில்ல. கிராஸ் டைப் நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆனதால ஃபேட் டெஸ்ட் நல்லா இருக்கும். நோய் நடி அவ்வளவு சீக்கிரம் இந்த மாட்டுக்கு வராது. சுழி சுத்த எந்த தப்பு நெத்தியில சுழியே கிடையாது. நடுமுதல் ஒரே சுழி மட்டும்தான். நல்ல மடி சதுர மடியில தோக மடியில அமைஞ்சிருக்கு. ரோஸ் காம்பு அரட்டிக்கு ஒரு காம்பு அமைஞ்சிருக்கு. 2 வேளையும் 18 லிட்டர் கறவை பயப்படுத்தாலும் நல்லா பராமரிப்பா. நேரம் 10 அங்க இருக்கும். பராமரிப்பு கம்மியா இருந்தாலும் 18 லிட்டர் கறவை பயப்பட தேவையில்ல. ஃபேட் ஸ்னஃப் கிளைமேட் அடாப்ஷன் நல்லா செட் ஆகக்கூடிய மாடு. மேடு பல்ல இறங்குறது எல்லாத்துக்கும் காட்டு மேய்ச்சலுக்கு பொருத்தமான மாடு. தேவைப்படுறோம் கால் பண்ணாங்க மாடு எடுத்துக்கலாம். ஆனா சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்கு. நல்ல குணமான தங்கமான மாடு. கிராஸ் மாடு முட்டும் உதைக்கும்பாங்க. கிராஸ் மாடுனால குணமானதால தங்கமான மாடு. மேல கை வச்சிட்டீங்கன்னா சாய் மாதிரி நிக்கும். ஒரு 8 காலத்துக்கு பசியா இருந்தா வாய் வச்சு குடிச்சிக்கலாம். குணத்துல அப்படி குணம். நல்ல மடி லூஸ் பாருங்க. எவ்வளவு சுருக்கு பாருங்க. இவ்வளவு சுருக்கு இருக்கு. ஒரு வாரம் மடி நல்ல சதுர மடியில உட்காரணும். சின்ன கொம்பு. நல்ல எலும்பு கணத்துல மாடு அமைஞ்சிருக்கு. 2வது கிடையாது. 6ஆம் கடமளப்பு. நல்ல பை செட்டு காம்பர்ஸ். 4 காம்பு ரோஸ் காம்பு. அரட்டிக்கு ஒரு காம்பர்ஸ். நல்லா அச்சில ஒரே மாதிரி காம்பர்ஸா. நல்ல பால் தர பாருங்க. பைப் மாதிரி டபுள் சைடு ஒரே மாதிரி தான் இருக்கும் பால் தர. சுழி சுத்தம் தப்பு கிடையாது. லேடிஸ் குழந்தைங்க யாரும் பால் கறக்கப்படிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. முட்டாது உதைக்காது சாய் மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு பராமரிப்பு பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு கறக்கூடிய மாடுனா. நல்லா பராமரிப்போனா நேரம் 10 மேலதான் ஒரு 22-23 ஈஸியா கரை வரும். பராமரிப்பு கம்மியா இருந்தாலும் நேரம் 10 ஈஸியா கறக்கும். இன்னும் கண்ணு போறதுக்கு 10 நாள் ஆகும். நல்ல மடி எடுத்தா கண்ணு போடும். தேவைப்படுறோம் கால் போட்டாங்க மாடு எடுத்துக்கலாம். சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்குது. நல்ல தோல் லூஸா எழுத்து காட்டுறேன் பாருங்க. நல்ல காம்பு ரோஸ் காம்பு. நீளமான காம்பு. மிஷின் கறவை கை கறவை எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல குணமா நல்ல தோல் லூஸ் பாருங்க. கண்ணு போடும். நான் பாக்குற போது ஜெர்சியில கிர்கிராஸ் நல்ல வெள்ளை கொம்புல அமைஞ்சிருக்கு. எனக்கு கண்ணு போறது 20 நாள் டைம் இருக்கு. நல்ல பிரம்மாண்டமான நல்ல ஒட்டம்பு கணத்துல அமைஞ்சிருக்கு. 2 வேளை கரை 17-18 கறக்கூடிய மாடு. நல்ல எலும்பு கணம் மாடு நைஸ் தோல் அமைஞ்சிருக்கு. கிர் கிராஸ்னால ஃபேட் டெஸ்ட்னா அருமையா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னன்னா காட்டு மேய்ச்சல் மாடு தான். வீட்டு யூஸ்க்கும் பொருத்தமான மாடு. காட்டு மேய்ச்சலுக்கு அருமையான மாடு. எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல மடி எடுத்தா கண்டு போடு. இப்பதான் மடி வைக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீளமான காம்பு ரோஸ் காம்பு. மிஷின் கரோ கை கரோ எதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தெளிவான மாடு. சுழி தப்பு எதுவும் கிடையாது. பொருள் தெளிவான பொருள். 10 வருஷத்துக்கு தாராளமா வச்சிடலாம். 6ஆவது இருந்து கடமரப்புல அமைஞ்சிருக்கு. குணத்துல தங்க பசியா இருந்தா வாய் வச்சு குடிச்சிங்க. ஒரு 8 காலத்துக்கு அது நல்லா முன்மடி பின்மடி ஒரே மாதிரி இருக்கு. தேவைப்படுறோம் கால் போட்டு மாடு எடுத்துக்கலாம். சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்குது. நல்ல குணமானது. நீ காட்டுற பாருங்க. மடி லூஸ் காட்டுற பாருங்க எவ்வளவு லூஸ் இருக்குதுன்ட்டு. மட்டி வச்ச மாடு மட்டி வைக்க பவரா நிக்கிறேன் அந்த மாடு. நல்ல தோல் லூஸ் பாருங்க எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. நல்ல தோல் லூஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்கு.
நான் பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா செவலையில் செம்புத்து ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு, நல்ல எலும்பான ஓவர் சைஸான மாடு. மடி செட்டு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான மடி செட்டு. 2 வேளை 25 லிட்டர் கரை வரக்கூடிய மாடுனா, நல்ல தோல் லூஸ் ஃபுல்லாகுது, நல்ல காம்புருசா. மடியும் மாட்டியும் பார்த்தாவே தெரியும், வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் மாடு எந்த வெயிட்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நல்ல பால் தர பாருங்க, அருமையான பால் தர, நல்ல எலும்பு கணம், 2வது ஈத்து 6ஆம் பழுது கடப்பழு துளித்துல 2 பக்கம் முளைக்குது. எந்த பிரச்சனை கிடையாது. கலர்லயும் டபுள் கலர் செவலை செம்புது, ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. போன கண்ணுக்கு 23 லிட்டர் கரை வந்தாங்கன்னா நம்ம நல்லா பராமரிப்போம். அந்த போல 25 ஈஸியா அடிக்கும். காலைல 13 சாயந்தரம் 25 ஈஸியா அடிக்கும். ஜெர்சி கிராஸ்னால ஃபேட் எஸ்என்எஃப் கிளைமேட் அடாப்ஷன் எல்லாம் செட் ஆகக்கூடிய மாடு. தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க, மாடு சேல்ஸ்க்கு அவைலபிளாக எடுத்துக்கலாம். நல்ல குணமான லேடிஸ்ல யாரும் பால் பீசபடிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாத்தையுமே சூப்பரா கறந்தெல்லாம் கையிலையும் கதுக்கலாம், முட்டாது உதைக்காது. நம்ம எந்த அளவுக்கு பராமரிப்பு பண்றோமோ அந்த அளவுக்கு கறக்கூடிய மாடுனா. தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க, மாடு எடுத்துக்கலாம். நல்லா தோல் லூஸ்ல இழுத்து காட்டுற பாருன்னா ஒரு வாரம் அவாய்ட் அது மாதிரி டபுள் மாடு மடிட்டு தான் கண்டு போடும். நல்லா தோல் லூஸ் பாருங்க, நல்லா ஃபுல்லா மடிட்டு தான் கண்டு போடும். தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க, மாடு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு. கலர் பார்த்தீங்கன்னா செவலா செம்புத்து வெள்ளை 3 கலர் மிக்ஸ் ஆன மாடு. நல்லா ஒயிட் மெஜாரிட்டியான மாடுனா, அழகுள்ள மாடு, நல்ல அழகுள்ள மாடு. 2வது ஈத்து மாடு, நல்ல மடி செட்டு, 2 வேலையும் நேரம் 10 கருக்கு ரோஸ் மடி ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. நல்ல நெய்கட்டான மாடு, நெய்கட்டு மாடு. நல்ல உடம்பு யானை குட்டி மாதிரி உடம்பு காணத்துல சுழி தப்பு எதுவும் கிடையாது. 2வது ஈத்து மாடு தான், 10 வருஷத்துக்கு வச்சிடலாம். மாடு நல்ல குறுங்கால் டைப், நல்ல உடம்பு காணத்துல அமைஞ்சிருக்கு. முன்மடியும் பின்மடியும் வரும் ஒரே மாதிரி இருக்கும். இன்னும் கண்ணு போடும் போது மடி ஃபுல்லா எடுத்த கண்ணு போல ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. 23 லிட்டர் கரை வந்து நம்ம 3 லிட்டர் நேரம் 10 கரை, எந்த பிரச்சனையும் கிடையாது. லேடிஸ் குழந்தைங்க யாரும் பால் கறக்க பிடிக்க ஒண்ணும் பண்ணாது. குணமான தங்கமான மாடு, கறவைக்கு தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. மாடு நல்லா எண்ணெய் விட்டு அந்த நல்லா முழுன்னு வச்சிருக்காங்க, வளர்த்திருக்காங்க மாட்டை. சொல்லி பாருங்க, எந்த தப்பும் கிடையாது. நல்லா ரெட்டை முதுவை, நல்லா மடி லூஸ்ல ஃபுல்லாகுது. நல்லா 20 நாள் கண்ணு போது நல்ல மடிட்டு தான் கண்ணு போடும். காம்பும் பஞ்சுமா இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாதுண்ணா. கறக்கிறதுக்கு அருமையான மாடுனா. இந்த மாட்டை பார்த்தா பிடிக்கலன்னு சொல்றவங்க யாருமே கிடையாது. கலர்லயோ உடம்பு கணத்துலயோ மடி செட்லயோ காம்பூர்சிலயோ சின்ன மூஞ்சியில யாரும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக மாட்டேன். பணத்துல 10 ரூபா முன்ன பண்ண கேட்பாங்க. பொருள் தெளிவான பொருள். ஜெர்சியில் நல்ல பிரீடு மாடு. 6 பல்லு, 2வது சந்தன பல்ல கலரு, தலையத்துல 2 வேலையும் 18 லிட்டர் கறந்த மாடு. இந்த போ நல்லா பராமரிப்பா, நேரம் 10 அசால்ட்டா கறக்கூடிய மாடு. ரோஸ் காம்புல 1/2 அடிக்கு ஒரு காம்பு வருஷம் ரெட்டவரி மடி செட்ல அமைஞ்சிருக்கு. அதை மூஞ்சிக்கே பணம் தரணும், சின்னோண்டு மூஞ்சிக்கு சின்ன கொம்புக்கே பணம் தரணும். கெட்டேரி அழகுல அருமையான கெட்டேரி. ஃபார்ம் டைப் வாங்கிட்டு போலாம், வீட்டு ஸ்டாப்பர்கள் வாங்கிட்டு போலாம். நல்ல குணமா நல்ல மடி செட்டு, பால் தர எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க, மாடு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாதிரி நம்ம பண்ணல எப்பயுமே இருக்கும். இந்த மாதிரி ஆனா சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி மாதிரி நம்ம பண்ணல எப்பயுமே எடுத்துக்கலாம். நல்ல சின்ன மூஞ்சில அருமையான கிடையாது, நல்ல வெள்ளை கொம்பு, நல்ல மடி லூஸ் பாருங்க, அவ்வளவு இருக்கு பாருங்க. இன்னும் 10 நாள் ஆகும், நல்ல பை வைக்கும், நல்ல கறக்கூடிய மாடு. கலர் பாத்தீங்கன்னா செவல செம்பூத்து வெள்ளையில ஓவர் சைஸான மாடு. நம்ம பண்ணையில டாப் குவாலிட்டியான மாடு, சரியான ஹெவி சைஸ் மாடு, நல்ல மடி செட்டை. இந்த மாதிரி இன்னைக்கு காலையில கண்ணு கிடேரி கண்ணு போட்டிருக்க. காலையில சீம்பால ஒரு 7 லிட்டர் பால் இருக்கும். இந்த மாடு சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா 2 நாள் தலையத்துல 25 லிட்டர் கறந்த மாடு. இந்த போ நல்லா பராமரிப்போனா 25 லிட்டருக்கு மேலதான் கறக்கும். நல்ல கலர்ல அழகுல அருமையான மாடு. ஃபார்ம் டைப் வாங்கிட்டு போலாம், வீட்டு ஸ்டேப்பர்களும் வாங்கிட்டு போலாம். காம்பு பாத்தீங்கன்னா ஒரு கருங்காம்புல 1/2 அடிக்கு ஒரு காம்பரிசில் அமைஞ்சிருக்கு. மாடு பாத்தீங்கன்னா என் ஹைட் இருக்கும், சரியான நீளம் மாடு. லென்த், வெயிட், ஹைட் எல்லாமே அருமையான மாடு, எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி மாடு ஒரு மாடு இருந்தா போதும், ஒரு குடும்பத்தையே காப்பாற்றக்கூடிய மாடு. கண்ணும் பாத்தீங்கன்னா தாயை போல கலர்ல எல்லாத்துலயும் அதே மாதிரி அழகான கிடேரி கண்ணு போட்டிருக்கு. 2 வாங்கிட்டு போறோம், 2 முதல்லாம் குணத்துல அருமையான மாடு. தொட்டி தீனி சாப்பிட பிடிக்கும், எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. கை வச்சுட்டீங்கன்னா அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி காம்பு, கறக்கிறதுக்கு அருமையா சாஃப்டான காம்பு. காலையில இந்த மாடு வாங்கினா சீம்பால் பீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப சாயந்தரம் பால் மேல நம்ம கறக்கணும். தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க, மாடு எடுத்துக்கலாம். நல்ல குணமானது, நல்ல காம்பரிசில அருமையான கிட்ட இருப்பாருங்க. மட்டி எப்படி இருக்குன்னா நல்ல கருங்காம்பு அடிச்சுன்னா ஒரு இழுப்பு 100. நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா செவலையில செம்புது ஜெர்சியில பிரீடு மாடு, பிறவி மொட்டை. இந்த மாடு கண்ணு மாடு. நேற்று காலையில் தான் காலை கண்ணு போட்டிருக்கு. 2 வேளை 23 லிட்டர் கறவர். இன்னைக்கு காலையில 7 லிட்டர் பால், சாயந்தரம் பால் மேலே தான் நம்ம கறக்கணும். மடி செட்டு பார்த்தீங்கன்னா என்ன மடி செட்டு போறாங்க, ரோஸ் காம்புல மடி பாதி மாட்டு பாதி நிற்கும். நல்ல பிரம்மாண்டமான மடி செட்டு, காம்பரிசில மாடு, ஜெர்சியில ஒரிஜினல் பிரீடு மாடு. இது பிறவி மொட்டை சுட்ட கிடையாது, பிறவி ஒரிஜினல் பிரீடு மொட்டை. நல்ல காம்பரிசில அருமையான கிடையாது. தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க, மாடுல போன உடனே கறந்துக்கலாம். இன்னைக்கு போய் நாளைக்கு கண்ணு போடணும்னு பார்க்க தேவையில்ல, போன உடனே ரெடி கருவி இருக்கு. மடிக்கு மாட்டி போய் மாடி பாதி மாடு பாதி தான் நிற்கும், முன்மடியும் பின்மடி ஒரே மாதிரி இருக்கு. தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க, மாடு டைப்ல அமைஞ்சிருக்கும். ஃபுல்லா செவல அந்தான மாதிரி லைட்டா சைட்ல வெள்ளை இருக்கும்.
நல்ல கிளி கொம்பு ஜெர்சியில பிரீடு சுழி தப்பு எதுவும் கிடையாது. 6 வெத்தில பல்லு அழகான 2 ஒரு வெள்ளை பொட்டு வச்ச மாதிரி ஒரு வெள்ளை. அந்த சைடுல பாத்தீங்கன்னா சைடுல வெள்ளை இருக்கும். ரோஸ் மடி ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கண்ணு போறது ஒரு 20 நாள்ல இருந்து 25 நாள் ஆகும். நல்ல மடி வைக்கும். 2 வேளை 25 லிட்டர் தலையத்துல கறந்த மாடு. செவலையில ஹெவி சைஸ் மாடு இது. லேடிஸ் குழந்தைங்க யாரும் பால் கறக்கப்படிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. குணம் பண்ணதில் தங்கமான மாடு. தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டு மாடு எடுத்துக்கலாம். சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்குது. ஜெர்சியில நல்ல பிரீடு மாடு. ஓகே பிரதர். தேவையான ஆக்கிற மாடு பாத்தீங்கன்னா செவலை வெள்ளை செம்புத்து ட்ரிபிள் கலர் மாடு. ஜெர்சியில பிரீடு மாடு பிறவி மொட்டை. நல்ல எலும்பு கணத்துல குறுங்கால் டைப். நல்ல ரெட்டை முத்துல தரமான கேட்டேரி. வயசு 6 பல்லு 2 இந்த மாட்டோட குணம்னு பாத்தீங்கன்னா ரோஸ் மடி ரோஸ் காம்பு. எந்த சைடுனாலும் பால் கறக்கலாம். 2 பாகம் வந்து பால் கறந்துக்கலாம். நல்ல பை வைக்க கண்ணு போறதுக்கு 20 நாள் டைம் இருக்கு. 2 வேளை தலையத்துல 20 லிட்டர் கறந்த மாடு. சுருக்காட்டுங்க. நல்ல சுருக்கம் பாருங்க ஃபுல்லா இருக்குது. 20 நாள் அவங்க கண்ணு போறதுக்கு நல்ல மடியிட்டு தான் கண்ணு போட்டு தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க. மழை ஃபேட்டுக்கு அருமையா இருக்கு. காட்டு மேட்ச்ல வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான மாடு. லேடிஸ் கை வளப்புல இருந்த மாடு தான். வீட்டுக்கு ஒரு மாடு நினைக்கும் தாராளமா மாடு வாங்கிட்டு போங்க. முட்டாது உதைக்கா சாயமா இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு தீனி போறீங்களோ அந்த அளவுக்கு சாப்பிட வரைக்கும் கறக்கூடிய மாடு. 6 பல்லு 2 நல்ல எலும்பு தரமான கிட்டேரா. நான் நைஸ் தோல் அமைஞ்சிருக்கு. தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க மாடு எடுத்துக்கலாம். ஓகேண்ணா.